அன்புடைய ஆன்மீக அன்பர்களே, இனிய வணக்கம். இன்று ஒரு சாதாரண வியாழக்கிழமை மட்டும் கிடையாது. குரு பகவானின் பிரம்மாண்ட அருள் சக்தியானது முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய, முழுமையாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்படும். எனவே இந்த ஒரு நாளானது மிக பிரத்யேகமானது. ஏன் அப்படின்னா, செல்வம், அறிவு, யோகம், பாக்கியம், குலம், அது மட்டும் இல்லாம குடும்பத்துல உயர்வு, இவற்றை வழங்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த கிரகத்துக்கு உண்டு. அதுதான் இந்த குரு பகவான். குரு பகவானுக்கு இந்த ஒரு நாள்ல தடைகள் அனைத்தையும் விலக்கி வைப்பார். மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் குறைத்து விடுவார். பணவரவை சேர்ப்பார். உயிர் எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் அந்த உயிரை உங்களிடமிருந்து விலகி விடுவார். குலமானது உயர்ந்து ஒளிரும். எதிர்ப்புகள் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக குரு பகவானுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று நம்ம குரு பகவானை வழிபட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இன்று நீங்கள் குருவை மனதார வேண்டினீங்க அப்படின்னா வாழ்க்கையில 3 பெரிய நன்மைகளானது நடக்கும். முதலாவதாக தடைகள் நீங்கும். பல மாதங்களாக அல்லது வருடங்களாக நின்று கொண்டிருந்த விஷயங்கள் கூட இன்று ஒரு நாளில் உங்களுக்கு நகரத் தொடங்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ முதலீடுகள், எவ்வளவோ ஒரு தொழில்களை ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. ஏதாவது எதிரிகள் மூலம் பிரச்சனை, இல்லைன்னா ஒரு செயலை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். குரு பகவான் உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். இரண்டாவதாக, பாக்கியம் விழக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராமல் ஒருவர் உங்களை தேடி வந்து உதவி செய்வார். அவர் எதற்காக உங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. அது குருவின் மறுபுருவமாக வந்து குருவை வந்து உதவி செய்வதற்கான ஒரு நேரமாக இருக்குமாம். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க குரு பகவானுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுப்பார். நமக்காண்டி திறக்கப்படாத வாய்ப்புகளை கூட திறக்க வைப்பார். அவ்வளவு சக்தி இந்த குரு பகவானுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். நன்மைகளுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தவறவே விடக்கூடாது. அடுத்ததாக, சுவாசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாள். குரு உங்களுடைய உயிரை பாதுகாக்கும். ஆபத்திலிருந்து விலகி நிற்க செய்வார். கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் திட்டமானது செயல்படாமல் நின்றுவிடும். எனவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள், நீங்க நல்லா இருக்கக்கூடாது, பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியேறி விடுவார்கள். எனவே இதனை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். குரு பகவான் நிச்சயமாக உங்களை வந்து உங்களுக்கான என்ன வேணுமோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். இந்த இரவுல நம்ம குரு பகவானை எப்படி வழிபடணும், குரு பகவானை இரவு நேரங்களில் நம்ம வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். குரு பகவானை நம்ம இரவு நேரங்களில் வழிபடுவதன் மூலம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவானுக்கு இந்த இரவு நேரம் அப்படிங்கிறது அதிக சக்தி வெளிப்படும். எனவே இந்த ஒரு நேரத்துல நம்ம வழிபடணும். அதுவும் இரவு 9 மணிக்கு பிறகு இந்த குருவோட கிரகமானது சுமூக ஒளி செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிடும். எனவே இந்த 9 மணிக்கு பிறகுதான் நன்மைகளானது குருவிடம் இருந்து செயல்பட தொடங்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க நம்முடைய வீடை நம்ம சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும். பூஜையில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி குரு பகவானை நினைத்து வழிபட வேண்டும். முன்னால் குரு பகவானிற்கு முன்னால் மஞ்சள் குங்குமம் வைத்து குரு பகவானை இப்படியும் நம்ம வழிபடலாம். வடகிழக்கு திசை நோக்கி நம்ம அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம மெதுவாக 27 முறைகள் நம்ம கூறிவிட்டு குரு பகவானுக்குரிய இந்த ஒரு செயலை நம்ம வந்து தொடங்க வேண்டும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீம் பிரபஸ்பதியே நமக, ஓம் ஸ்ரீம் பிரபஸ்பதியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது செல்வத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து விடும். கர்ம கட்டுப்பாடை குறைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தும் தெரியாமலும் மற்றவங்களுக்கு செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது அது அனைத்தையுமே உடைத்து விடும். உங்களுடைய மனதை தெளிவாக மாற்றும். இது அனைத்தும் குரு பகவான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். எனவே உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இந்த ஒரு செயலை செய்வது உங்களுக்கு மிகவும் முக்கியம். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த குரு பகவானுக்குரிய 3 பொருட்கள். இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்க எப்படியாவது பூஜை அறையில சேர்த்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இன்றைய வியாழக்கிழமை இரவுல நம்ம குரு பகவான் மீது மிக விரும்பக்கூடிய 3 பொருட்கள், குரு பகவான் மிகவும் விரும்பி எப்பொழுதும் ஏற்று கொள்ளக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள். இந்த 3 பொருட்களை நம்ம சேர்த்து விட்டோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுல குருவின் சக்தி நிலையாக மாறிவிடும். இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தடைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அவ்வளவு நன்மைகள் குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் நிச்சயமா ஏற்படுத்தி வைப்பார். அப்படி நம்ம பூஜையில வைத்து கும்பிட வேண்டிய அந்த 3 பொருட்கள் என்ன? அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். குரு பகவானுக்கு பிடித்த 3 பொருட்கள். முதல் பொருளாக மஞ்சள் கிழங்கு. குரு பகவானின் உயிர் சக்தியை இழக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஒரு மஞ்சள் கிழங்கானது இருக்கும். வியாழக்கிழமை தோறும் நீங்க எந்த ஒரு பொருளை
வைத்து குரு பகவானை வணங்குறீங்களோ இல்லையோ, இந்த மஞ்சள் கிழங்கை மட்டும் வைத்து குரு பகவானை வணங்கி பாருங்க. குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை நம்ம வீட்டில் வைத்தோம் அப்படின்னா செல்வோடையானது நம்மை வந்து சேரும். பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியானது நமக்குள்ள உருவாகும். கோபம், பதட்டம் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். இரண்டாவது பொருளாக கல்லுப்பு. இது வீட்டில் உள்ள கெட்ட ஒளியை வெளியே தள்ளிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கெட்ட ஒளிகள், கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கெடுதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் உடனடியாக வெளியேற்றிவிடும். இதனால் நோய் நொடிகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து துரோகம், எதிர்ப்பு இதனுடைய சக்தியானது விலகும். வீட்டில் நின்று கொண்டிருந்த அதிர்ஷ்டங்கள் கூட அசைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கெட்ட சக்திகள் நம்முடைய வீட்டுல நன்மைகள் நடக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வைத்திருந்த இந்த அதிர்ஷ்டங்கள் கூட இந்த ஒரு நாள்ல நிறைய ஆரம்பிக்கும். மூன்றாவதாக மஞ்சள் குடை விளக்கு தீபம். இந்த மஞ்சள் தீபம் குருவினோட அருளை நேரடியாக இழுக்கும். மஞ்சள் தீபத்தை நம்ம எந்த ஒரு நாள் வியாழக்கிழமை வாரம் வருகின்ற வியாழக்கிழமை நாட்கள்ல காலையிலோ மாலையிலோ இல்லைன்னா இரவில் கூட நீங்க குரு பகவான் முன்பு இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை அறையில கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடணும். இப்படி வழிபடும் போது அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் விரைவாக நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். பண ஒளியானது நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வத்தடை எதுவாக இருந்தாலும் உடனடியாக விலகிவிடும். எனவே இந்த 3 பொருட்களை சேர்த்து குருவின் திரிபுர சக்தியை நம்மளால உருவாக்க முடியும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சக்திகளையும் உடனடியாக அழிக்க முடியும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்க பூஜை அறையில எப்படி வைக்கணும்? முதலாவதாக பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். திடீர் காற்று, இருள் இருக்கக்கூடாது. திடீர்னு ஏதாவது காற்று அடிக்கிறதோ இல்லைன்னா ஏதாவது கரண்ட் போறது அந்த மாதிரி செயல்களானது இருக்காத மாதிரி நீங்க உங்களுடைய பூஜை அறையை முதல்ல தயார் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வடகிழக்கு மூலையில ஒரே ஒரு சிறிய துணியை மட்டும் விரித்துக் கொள்ளுங்கள். இந்த துணி எதுக்குன்னு நான் இறுதியில கூறுகிறேன். அதுவும் வடகிழக்கு மூலையில தான் நீங்க விரிக்க வேண்டும். அதுதான் ஒரு குருவின் திசையாக இருக்கும். மூன்றாவதாக அதில் இந்த வரிசையில பொருட்களை வந்து நம்ம வைக்க வேண்டும். முதலாவதாக மஞ்சள் கிழங்கு, அது நிறை மஞ்சளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. மஞ்சள் கிழங்கு. இரண்டாவதாக கல்லுப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக மஞ்சள் தீபத்தை ஏற்றி மத்தியில் நீங்க வைக்க வேண்டும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. குருவின் யோக வட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நான்காவதாக வைத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறுங்க. ஓம் பிரபஸ்பதி வரதாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறி வழிபடணும். இன்று இந்த ஒரு பொருட்களை வைத்தால் நமக்கு குரு பகவான் காட்டக்கூடிய நன்மைகள். குரு பகவான் இன்று நம்முடைய இரவில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் என்னவாக தெரியுமா இருக்கும்? குடும்ப குலத்தை பாதுகாப்பார். உங்களால் மட்டும் கிடையாது, உங்களுடைய 7 தலைமுறைக்கும் பஞ்சமே வராத ஒரு பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள உருவாக்குவார். வீட்டில் செல்வ வாய் திறக்கும். நின்று போயிருந்த பணம், கைக்கு வராத லாபம், சிக்கி நின்ற பண திட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாள்ல திறக்கப்படும். குருவின் கருணை உங்கள் குரலில் அதிகரிக்கும். மனிதர்கள் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. சோகத்தை மகிழ்ச்சியாக நீங்க மாத்துவீங்க. மனதில் இருந்த உங்க மனதிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவலைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே இதனை நீங்க எந்த ஒரு நேரத்துல செய்யணும்? இந்த 3 பொருட்களை எந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி வைத்தால் நன்மைகள் நடக்கும் தெரியுமா? சிறந்த நேரமாக மாலை நேரம். மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி. இது குருவின் சுபதிருஷ்டி நேரம்னு அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நேரத்துல வாங்கி முடிக்க முடியாதவர்கள் இரவு 8:30 மணிலிருந்து 11 மணிக்குள் உங்களுடைய வீட்டிற்குள் எப்படியாவது இந்த ஒரு பொருளை கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து இதை மட்டும் நீங்க வழிபட்டு பாருங்க. அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இந்த 3 பொருட்களை வைத்து வழிபடுவதால் வாழ்க்கையில தொடங்கக்கூடிய நன்மைகள், கடன் பிரச்சனைகள் கரையும். இதனால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனதில் இருந்த பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைந்து ஓடும். குருவின் அமைதி உங்களுடைய ஒளிமனதை மாற்றி அமைக்கும். குழந்தைகள் படிப்பில் முன்னேறுவார்கள். குரு பகவானின் அறிவின் அதிபதியாக நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு குரு பகவான் இருப்பார். வீட்டில் மதிப்பு, மேன்மை, புகழ் அதிகரிக்கக்கூடும். எதிர்ப்புகள் தானாகவே விலகும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த 3 பொருட்களை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில, அதுவும் அந்த விரித்து வைத்திருந்த துணிக்கு மேல வைத்து வழிபடுங்கள். வழிபட்டு விட்டு நாளை காலையில அதை எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை அப்படின்னா ஓடுகின்ற நீரில் கொண்டு போய் நீங்க கரைத்து விடலாம். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. இந்த ஒரு நாள் குரு பகவானின் நாள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள். பூஜை முடித்த பிறகு உங்களுடைய கைகளை இணைத்து மெதுவாக குரு பகவானிடம், குருவே, எனது வாழ்க்கையையும் எனது 7 தலைமுறைகளையும் காக்கக்கூடிய பாதுகாப்பு ஒளியை இன்று எனக்கு தாரும் அப்படின்னு நீங்க குரு பகவானை நினைத்து கேட்க வேண்டும். அந்த ஒரே ஒரு உணர்ச்சி போதும். குரு பகவான்
பகவானின் அருள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருப்பது போன்ற நன்மைகளானது ஏற்படும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். மறக்காம இந்த ஒரு செயலை நீங்க செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.